முதலில் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மகள் எம் உஷாராணி அவங்க இப்போ வர முடியாத சூழ்நிலையில் வெளியூரில் இருந்ததுனால வர முடியலை. அதுக்கு பதிலாக நான் வந்திருக்கேன். என் பேர் முத்துராமலிங்கம். நான் காவல்துறையில் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டேன். எனது மகள் எம் உஷாராணி அவர்கள் பி வரை படித்திருந்தார்கள். அவர்கள் பல தடவை இந்த அகாடமியில் சேருவதற்கு முன்பு பல பரீட்சைகள்லாம் எழுதினாங்க. எக்ஸாம் எழுதி எதுலேயுமே வெற்றி பெற முடியவில்லை. அப்போதுதான் சொன்னார்கள், சுரேஷ் அகாடமி இருக்குது, நீங்கள் தூத்துக்குடியில் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ராமநாதபுரத்துலேயே நம்ம ஊர்லேயே இருக்க, எதுக்கு இங்கேயே சேர்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை சுரேஷ் அகாடமியில் சேர்த்து விட்டேன். நன்றாக படித்தார்கள். ஒரு தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை. இந்த தேர்வில் வெற்றி பெற்று நெடுஞ்சாலைத்துறையில் வேலை வாங்கியிருக்கிறார்கள். இன்னும் அதுக்கு எந்த ஊருன்னு போடலை, உத்தரவு வாங்கியிருக்கிறார்கள். நல்லா படிக்கிறதுக்கு சுரேஷ் அகாடமியில் படித்தவங்க நிறையா பேர் நான் கேள்விப்பட்ட அளவில் பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. சுரேஷ் அகாடமியில் அது என் மகள் சொல்வது, திரும்பவும் இந்த வேலையில் எனக்கு கிடைச்சாலும் இனிமேல் நான் குரூப் 1 பாஸ் பண்ணணும், குரூப் 2 பாஸ் பண்ணு, குரூப் 2ல் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணாப்புல, இன்னும் 2Aக்கு ரிசல்ட் போடுறேன்னு நினைக்கிறேன். அதுவும் இங்கே தான் படித்து எழுதுனாப்புல. நீ குரூப் 1 அப்ளை பண்ணியிருக்கு, எப்படியாவது இங்கேயே நான் சேர்ந்து படிக்கணும்ப்பா, எனக்கு இந்த ராமநாதபுரத்துலேயே வேலை கிடைக்கிறது மாதிரி ஏற்பாடு செய்யுங்க, நான் இங்கே தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதனாலேனா இங்கே உள்ள சுரேஷ் அகாடமியில் உள்ள ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு மாணவர்களையும் நல்ல அரசு வேலைக்கு செல்வதற்கு ஊக்குவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் என் மகள் பாசுவதற்கு முழு காரணம் இந்த சுரேஷ் அகாடமி தான். ஆகையால் இங்கே பணியில் இருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.